சென்னையின் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க குவாரிகளில் தேங்கியுள்ள நீரை பயன்படுத்துவது தற்காலிக தீர்வுதான் என்றும் நிரந்தர தீர்வு காண அரசு நீண்டகால திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றனர் நிபுணர்கள். அந்த வகையில் சென்னையைச் சேர்ந்த பேராசிரியர் ஜனகராஜ் முன்வைக்கும் 2 யோசனைகளை இப்போது பார்க்கலாம். 3600 ஏரிகள் இருக்குது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் மேப் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ஏரிகளில் நம்ம சரியான அளவில் அதை வரத்துக்கு ஏரியை ஜேசிபி வச்சு தூர்வாரினா மட்டும் போகாது. அந்த ஒவ்வொரு ஏரிக்கும் தண்ணீர் வரத்துக்கான வழிகள் பண்ணணும். ஸோ அந்த ஏரிகளில் எல்லாம் தூர்வாரி அதை சரியான முறையில் பராமரித்து வரத்து கால்வாய் சரி பண்ணால் அதில் கண்டிப்பாக தண்ணீர் நம்மளால் நிறைய தண்ணீர் சேர்த்து வைக்க முடியும். ஒரு ரஃப் எஸ்டிமேட் படி பார்த்தா கூட 80 டிஎம்சி ஃபீட் தண்ணி எவ்வளோங்க, 80 டிஎம்சி ஃபீட் வாட்டர் அந்த 3600 ஏரிகளை சேர்த்து வைக்க முடியும். ஆனால் நம்ம இன்றைக்கி சென்னை குடிநீர் தேவை 12லேருந்து 15 டிஎம்சி ஃபீட்டு தான். அது இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி படி நல்ல ஹை லெவல் டெக்னாலஜி படி பார்த்திங்கன்னா ஒரு 1000 லிட்டர் ஒரு கிலோ லிட்டர் கழிவுநீர் நம்ம சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு 15 ரூபாய் 20 ரூபாயில் நம்மளால் அதை சுத்திகரிப்பு செய்ய முடியும். ஆனால் கடல் நீரை நாம் குடிநீராக்கப்படுறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது 46 ரூபாய். அதே 1000 லிட்டர் நமக்கு கிடைக்கிறதுக்கு 46 ரூபாய் செலவு பண்ணுறோம். ப்ளஸ் அது கடல் வளம் அது பாதிக்குது வேறு. ஆனால் இந்த இதனால் நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா, கழிவு நீரை நம்ம உபயோகப்படுத்திக்கிறோம், மறுசுழற்சி பண்ணிக்கிறோம், ப்ளஸ் அது செலவும் கம்மி. அதனால் ரொம்ப நல்ல செய்ய வேண்டிய உடனடியாக நம்ம அட்டன் பண்ண செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது.